நம்ம இப்ப எல்லாருமே தமிழ்நாடு எலெக்ஷன்ல யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பா டிவியை பார்த்துட்டு இருப்போம். ஆனா வந்து டெமோக்ரஸி எப்படி உருவாச்சு, அதோட டைப்ஸ் பத்தி தெரியுமா? அதாவது டெமோக்ரஸி உருவானது ஏன்ஷியன் கிரீஸ்ல ஆத்தன்ஸ் அப்படின்ற ஒரு சிட்டில தான். அங்கதான் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் டெமோக்ரஸி உருவாச்சு. ஆனா அது வந்து இப்ப இருக்கிற மாதிரி இல்ல. அப்போ வந்து வெறும் மென்னால ஓட்டு போட முடியும், உமனாலையும் ஸ்லேவ்ஸாலையும் ஓட்டே போட முடியாது அப்படின்ற மாதிரி நிலைமை இருந்துச்சு. ஆனா வந்து அந்த டெமோக்ரஸில இருந்து தான் படிப்படியா அவால்வ் ஆகி நம்ம இப்ப யூஸ் பண்ற டெமோக்ரஸிக்கு வந்திருக்கு. அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி மொத்தமா 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து டைரக்ட் டெமோக்ரஸி, இன்னொன்று வந்து இன்டைரக்ட் டெமோக்ரஸி. டைரக்ட் டெமோக்ரஸினா மக்கள் தான் எல்லா ஓட்டுமே போடுவாங்க, எல்லா லாஸையுமே மக்கள் தான் கொண்டு வருவாங்க. இது வந்து சின்ன சின்ன நாடுகள், அதாவது சுவிட்சர்லாந்துல தான் இது ரொம்ப பாப்புலரா இருக்கு. அந்த இடத்துல தான் இதை ஃபாலோ பண்றாங்க. அது ஆனா வந்து சின்ன நாடுகள்ல வந்து ஈஸியா ஓட்டெல்லாம் கலெக்ட் பண்ணி ஓட்டெல்லாம் பாத்திரலாம். ஆனா பெரிய நாடுகள், அமெரிக்கா, இந்தியா அந்த மாதிரியான நாட்டுலலாம் வந்து இந்த எல்லா ஓட்டையுமே கலெக்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். அப்படின்றதுனால மக்கள் எல்லாருமே ஒரு ரெப்ரசன்டேட்டிவா சூஸ் பண்ணுவாங்க, எம்பி, எம்எல்ஏ அந்த மாதிரி. அதுதான் வந்து ரெப்ரசன்டேட்டிவ், இல்லைன்னா இன்டைரக்ட் டெமோக்ரஸி. அந்த ரெப்ரசன்டேட்டிவ் வந்து லாஸ் உருவாக்குவாங்க நமக்காக. நீங்க வந்து தமிழ்நாட்டுல எலெக்ஷன்ல யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க.